வெற்றி, கோவப்படாத. ஒரு விஷயம், ம் நாளைக்கு காலையில் என்னால் வர முடியாதுடா. எனக்காக வெயிட் பண்ணாத. ம் ஆஃபீஸில் குவாலிட்டி மீட்டிங் இருக்கான். இப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஆஃபீஸில் என் பாஸ் வேலை கொடுத்து ம் உனக்கு ஒன்றும் கோவம் இல்லைல்ல? ம்ஹும். ஐம் ஸோ சாரி. ப்ளீஸ். ம் ம் யாரா? யமுனா என்ன பேசிட்டு இருந்த? பேசணும்லாம் சொல்லாத. எப்பயும் நீ குடிப்பிய ஒரு ஹம்மிங். அதான். சரி, என்ன சொன்னா? ஆஃபீஸில் ஏதோ வேலை இருக்கான், 4 மணிக்கு ஒன்று வந்து வெயிட் பண்ண வேணாம்னு சொன்னான். என்னது? வரமாட்டேன்னு சொன்னால? என்ன நினைச்சிருக்காவோ? அப்ப பட் நீங்க உங்களுக்கு பார்ட்டி கொடுக்க ஃபாரின் சர்க்கிள்லாம் வாங்கி வச்சிருக்க. அவன் மட்டும் வரல, மொத்த சர்க்கையும் போட்டு உடைச்சிருவேன். டேய் பேசி படுறா, ஏன்டா அவசரப்படுற? பண்றேன். அவனுக்கு என்ன பண்றான் பாரு. அவன் ஃபோன் மட்டும் எடுக்கட்டும். ஏமண்ணா, ம் ம் ஏமுண்ணா வரமாட்டேங்கிற? இல்லைடா, மீட்டிங் இருக்கு. ப்ளீஸ் அம்முண்ணா, வா அம்முண்ணா. குவாலிட்டி மீட்டிங்டா, நான் கண்டிப்பாக போகணும். சாரி. உனக்காக வெயிட் பண்ணுவேன் தெரியுமா? ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ட்ரை பண்ண. ட்ரை பண்ணுறேன்டி. ம், பாய். யமுனா, ஆ, சாப்பிட வரலையா நீ? நீ வேற போமா. சீக்கிரம் வா. என்னடா சொன்னா? ட்ரை பண்றேன். வெயிட் பண்ணாலே வரேன்டாண்டா அர்த்தம். நீ ஏன்டா மூஞ்சி தொங்க போடுற? எங்க அப்பா வரதுக்குள்ள குடிச்சிருங்கடா. ஓ ஆளை முதல்ல எப்ப வச்சு பார்த்த? டேய் அப்பா, அது 20 வருஷத்து கதரா. அவன் வாயை திறந்து விட்றாத. சரகஸ்ட் முதல்ல கிளம்பு. ஏய் நீ நிறுத்து மச்சி, நீ சொல்டா. அவன் சரக்குக்கு அவனே சைடிஷா? என் காதலிக்கும் ஒரே வயசு. அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன் இந்த ஊரே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு தான் தலைவரோட குரு சிஷ்யன் ரிலீஸ். அப்பா அப்பா சீக்கிரமா ரெடியாங்கப்பா. நான் எப்போ ரெடிடா. அம்மா தான் 3 மணி நேரமா சேலை கட்டிட்டு இருக்காங்க. அம்மா ரெடியான்னு கேளு. அம்மா சீக்கிரமா ரெடியாம்மா, 10க்கு டைம் ஆயிடுச்சு. ஹலோ, ரொம்ப சந்தோஷம்பா. தேவதையே பிறந்திருக்கான்னு சொல்லு. சரி சரிப்பா. எந்த ஹாஸ்பிட்டல்? கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா. என்னடா புடவை கட்டுறதுக்குள்ள உனக்கு அவசரம்? யாருங்க போன்ல? மேரியோட ஹஸ்பண்ட் தான். என்னாச்சுங்க? மேரிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கான். அப்படியா? நார்மல் தானே. குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் படத்துக்கு போலாங்க. பாப்பால அப்புறமேல் பாத்துக்கலாம். இப்ப டேய், டேய், பத்துக்கு டேய், தான் என்னடா? போறோம். ட்ரீ, பாப்பால டேய், அப்புறமேல் ஏன் பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி? பாப்பாவை பார்த்துட்டு அப்புறம் படத்துக்கு போலாம். அழக்கூடாதுப்பா, சொல்றத கேளுப்பா. என்னங்க நீங்க அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு பாப்பாவை பார்த்துட்டு அப்புறமா படம் வா. பாப்பால பாக்க வர மாட்டேன். நான் பத்துக்கு தான் போறோம். நான் வர மாட்டேன். போ வாடா. போ. வாங்க. சார் வரலையா? வந்திருக்காரு. இங்கதான் ஹார்லிக்ஸ் பழம் வாங்க போயிருக்காரு. மேரி, ஆசைப்பட்டபடி அழகா ஒரு பொன் குழந்தை பெத்துக்கிட்டேன். ஷோ எவ்வளவு அழகா இருக்கா. டேய் பாப்பா எவ்வளவு அழகா இருக்கா, வந்து பாருடா. போ, நான் வர மாட்டேன். என்னாச்சு? சாருக்கு இன்னைக்கு சினிமா போகணும்னு இருந்தது. அதுக்கு தான் கிளம்பிட்டே இருந்தோம். அதுக்குள்ள போன் வந்தது. சரி முதல்ல ஹாஸ்பிட்டல் போலான்னு எடுத்துட்டு வந்துட்டோம். அதான் கோவம். அச்சச்சோ. மீறி அவன் வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டான் பாரு. வெற்றி, சினிமா போலாமா? அம்மா பாப்பா கையவே விட மாட்டேங்கிறாமா. சூப்பர் மச்சி, இது மாதிரி ஒரு லவ் நான் கேள்விப்பட்டதே இல்ல. கேள்விப்பட்டதே இல்ல. நல்லா தானே மச்சி இருக்கு. மச்சி குஷி படம் மாதிரி. மச்சி, அவ சின்ன வயசுல ரொம்ப அழகா இருப்பல்லடா. அது சின்ன வயசுலடா. ம் ம் ஹலோ. ஹாப்பி பர்த்டே யமுனா. ஏய் யாரு அவனா? சி, போடி. ஹலோ, தேங்க்யூ. எனக்கு மீட்டிங் இருக்கு, என்னால் வர முடியாது. நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். செகண்ட் கேப்ல வரும்போது மீட் பண்றேன். ஓகேவா? கால் வருது, நான் அப்புறமா பேசுறேன். குட்றோம். ஹாப்பி பர்த்டே யமுனா. நீ ஊர்
சொல்றது பார்த்ததுன்னு அவளும் சொல்றாடா. மச்சான் அவ சிரிச்சா அவ்வளோ அழகா இருப்பாடா. இப்படி தாண்டா ஒரு நாள் அழுதா. ஐயோ மறுபடியும் ஒரு கதையா ஆளோட சாமி. ஏய் மச்சான். போயிட்டான்டா. அ- அன்னைக்கு அவங்க அப்பா இறந்துட்டார். அன்னைக்கு தாண்டா வாட்டி யமுனா அழுது நான் பார்த்தேன். எல்லாம் வல்ல இறைவனே, உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னை நம்புகின்றவன் என்றும் வாழ்வான். இதா சுதர் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். வெற்றி. அழுகாத யமுனா, நான் இருக்கேன்ல. அன்னைக்கு முடிவு பண்ண நான் இனிமே அவ கண்ணில் தண்ணியே பார்க்க கூடாதுன்னு. என் வாழ்க்கையில எல்லாமே இனிமே அவ சந்தோஷத்துக்கு தான். அவ என்ன கேட்டாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்குமே இனிமே அவ அழவே கூடாது. ஏய் என்னாச்சு? நான் கிளம்புறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியலடா. அவங்க அம்மா யாருக்கிட்டையுமே சரியா பேசுறது இல்லை. எங்க வீட்லயும் சரியா பேசுறது இல்லடா. அதான் யமுனா என்ன கேட்டாலும் நான் ஊ சொல்றேன். டேய் நீ இன்னும் முடிக்கலையா? என்னடா மட்டை ஆயிட்டானுங்க, வீட்டுக்கு போறதா சொன்னீங்க. மச்சான் வா. எதுக்கு இன்னொரு கதைக்கா? டேய் டேய் தயவு செஞ்சு போயிருடா. எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாரு. டேய் டேய் டேய். இன்னைக்கு எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு தான் துரத்த போறான். அப்பா நான் சரக்கு அடிக்கலப்பா, நான் வந்து சைடி சொல்லி தான் சாப்பிட்டேன். என்ன அலாரம்? வெற்றியை எழுப்பி விடவும். வெற்றி. யமுனா டேய் நான் போறேன்டா. டேய் இவரா இவங்களை கூட்டி போடா. டேய் டேய் பாய். ஐயோ போத வேற தெரிய மாட்டேங்குது. இந்த திட்டுவாரு. மழை வர மாதிரி இருக்குது. வீட்டுல ஏறி கூட்டு போறேன். பரவாயில்லண்ணா, நான் போய்க்கிறேன். சரி. ஹலோ வெற்றி, நான் இப்ப மீட்டிங்ல இருக்கேன், என்னால வர முடியாது. பாஸ் வராரு பாய். நான் உனக்காக வெயிட் பண்ணும்போது நீ வர மாட்டேன். நல்லா வெயிட் பண்ணு. கட் பண்ணுவேடி. உனக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணிருக்கேன்ல, நீ இதுவும் பண்ணுவ. எப்படியும் செகண்ட் கேப்ல வருவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. நல்லா வெயிட் பண்ணு. எவ்வளவு நாள் நான் தனியா வெயிட் பண்ணிருப்பேன். Hey, stop. யமுனா எங்க? அவ தான் பஸ் கேப்லயே கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்தாளே. 4 மணில நான் இங்க தான் இருக்கேன். அவளும் வரல, கேபும் வரல. நீ எப்பயும் போல லேட்டா வந்திருப்ப. போய் அவ வீட்ல பாரு. அவ தான் பஸ் கேப்ல கிளம்பிட்டால. சொல்லிட்டு தானே போனா.
விடு விடு இவங்க 2 பேரும் இதே வேலை தான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.